இந்த வருஷம் இந்த பையன் சும்மா இருக்க மாட்டான். வா கருத்தெடுத்த பையன் தான் பரவாயில்ல. கருத்தெடுத்து அவன் ஒன்றும் பண்ண முடியல. குழந்தை இல்லை, சின்ன பிள்ளை, கொஞ்சம் வாழ்ந்தா பரவாயில்ல. நைட்டில் ஓட்டுவீங்க. கோணையாக வருது. அவசரத்தில் மழை வேற வர மாதிரி இருக்குது. அர்ஜென்ட்டாக போடுறேன், மன்னிச்சிருங்கன்னு. எனக்கு கோலமே போட தெரியாதுங்க. கிறிஸ்மஸ் ஆச்சேன்னு ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ண நேரம் மழை வருது. ஏதோ எனக்கு தெரிஞ்சு கலர் கொடுத்து கோலம் போடுறேன். நல்லா இருக்கான்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கணும். மழை வந்துடும் போல இருக்குது. உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லோரும் கோலம் போட்டிங்களா? பிரியாணிலாம் ரெடியா? இப்போ தான் கோலம் போடுறேன். இதுக்கப்புறம்தான் பிரியாணி ரெடி பண்ணணும். ஈவினிங் சர்ச்சுக்கு போகணும். கேமரா பிடிச்சிட்டே கலர் போடுறது, கோலம் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என் பையன் இல்லை, சின்ன பிள்ளை. அது இருந்தால் அழகாக பிடிக்கும் எனக்கு கேமரா. அவர் காலையில் 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டார் வெளியே. செல்ஃபியில் கேமரா எடுத்து போடுறது ஓகே. இந்த மாதிரி கோலம் அவ்வளோ எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்குது. கேமரா ஃபினிஷிங் சரியில்லைன்னா திட்டாதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போடுறேன். கோலம்லாம் போட்டு கலர்லாம் கொடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த கோலத்து மேலே இன்னொரு லைன் கொடுக்கணும். கொடுத்தா கோலம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம கோலம் போட்டு கலர் மாவு போடுற வரைக்கும் இந்த கோலம் வந்து லைட்டாக கலைஞ்சிரும். கலர்லாம் போய் அந்த இதில் இதுவாகிடும். இந்த மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். கோலம் வந்து இன்னும் அழகாக காட்டும். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. நீங்களும் ஹாப்பியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. மிக்க நன்றி.